வணக்கம்ப்பா. இன்னைக்கு ஒரு டிடி ஆக்டிவிட்டி பார்க்கலாம். இந்த டிடி ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம நாட்டுப்புற விளையாட்டுகள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா உங்களுக்கே நிறைய தெரிஞ்சிருக்கும். அது இந்த ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, இந்த பேப்பர் பாலை வச்சுட்டு நீங்க பேசி முடிச்சுட்டு அடுத்து யார் பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க மேல இந்த பால் தூக்கி எறியணும். இந்த பால் யார் மேல படுதோ அடுத்து வந்து அவங்க அடுத்த விளையாட்டுகள் பத்தி சொல்ல ஆரம்பிப்போம். நாட்டுப்புற விளையாட்டுகள் பத்தி உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கு, இதுதான் ஆக்டிவிட்டி. நான் பேச போறது வந்து உரிமரம் ஏறுதல் மேம். உரிமரம் ஏறுதல்ன்றது அந்த மரத்துல உள்ள பட்டையை உரிச்சு வச்சிருப்பாங்க. அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உரிமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரத்துல ஏறி விளையாடுறது தான் உரிமரம் ஏறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பொதுவா வந்துட்டு எப்போ கொண்டாடுவாங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அப்போதான் பொதுவா மேக்சிமம் வந்துட்டு கொண்டாடுவாங்க. அந்த மரத்துல ஆல்ரெடி அந்த பட்டையெல்லாம் உரிச்சு வச்சுட்டு அந்த மரத்துக்கு மேல வந்துட்டு நிறைய பரிசு பொருட்கள் வந்து வச்சிருப்பாங்க. அது ஆல்ரெடி நிறைய வலுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுல வந்துட்டு நல்லெண்ணெய் அப்படி எண்ணெயெல்லாம் தடவி வச்சு அந்த எண்ணெயும் தாண்டி அவங்க ஏறி அந்த பரிசு பொருட்கள் அவங்க எடுக்கிறது தான் இதோட போட்டி. நான் வந்து இன்னைக்கு சிலம்பம் பற்றி பேச போகிறேன். சிலம்பம்ன்றது வந்து தமிழ்நாட்டோட வீர விளையாட்டை கருதப்படுது. இதுக்கு வந்து சிலம்பம்ன்ற மூங்கில் குச்சியை வச்சு அது வந்து பாதுகாப்புக்காக, போருக்காகவும், அந்த காலத்துல வந்து போர் செய்யும் போது அவங்களோட பாதுகாப்புக்காகவும் கருதப்படுது. ஆனால் இப்போ இருக்கிறதுல வந்து அது ஒரு விளையாட்டாகவும் ஒரு கலைக்காக மட்டும்தான் அந்த சிலம்பத்தை பயன்படுத்துறாங்க. நீங்க வந்து இலாட்டக்கல் பற்றி பேசுகிறேன். இலாட்டக்கல்னாலே கிராமம் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு ஷேப்பாக இருக்க கல்லை வந்துட்டு ஒரு வீரன் வந்து தூக்கி காமிச்சாங்கன்னா அது அவன் வீரன் அப்படின்ற மாதிரி கிராமத்தில் நினச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் முறப்பொண்ணு அப்படி இல்லைன்னா ஏதோ பெண் மேலே ஆசை இருந்துச்சு அப்படின்னா அந்த இலாட்டக்கல்லை வந்து ஊர் மத்தியில் தூக்கி யார் நிறுத்துறாங்களோ அவங்களுக்கு அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க யார் பாலிட்டி தெரிய போறீங்க? நான் வந்து இப்போ ஜல்லிக்கட்டை பற்றி பேச போகிறேன். அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஜல்லிக்கட்டுலாம் என்னன்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு வீரர் வந்து எப்படி ஒரு காயை அடக்கி அவங்க வந்து நான் தான் வந்து இதை அடக்குனேன் அப்படின்ற மாதிரி வந்து நிரூபிக்கிறாங்களோ அவங்க வந்து வீரர்னு சொல்கிறாங்க. இது முக்கால்வாசி நேரத்தில் வந்து பொங்கல் டைம் அப்படின்ற போது அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க மேம். அதில் வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க மேம். நான் வந்து உரியறிதல் பற்றி பேச போகிறேன் மேம். இது உரியறிதல்லாம் என்னன்னா, இப்போ வந்து அது கிருஷ்ண ஜெயந்திக்கும் பொங்கலுக்கும் வந்து அவங்க வந்து செய்வாங்க மேம். அது வந்து ஒரு பாரம்பரியமான விளையாட்டு. எல்லா கிராமங்களையும் வந்து அந்த உரியறிதல்ன்றது விளையாடுவாங்க மேம். இப்போ அது வந்து ஒருத்தவங்க கண்ணு கட்டிட்டு அந்த பானையில் வெண்ணெய் நெய் அந்த மாதிரி எதை வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அதை அடித்து அதை எடுக்கணும் மேம். அதுதான் உரியடித்தல். சூப்பர். நீங்க யார் மேல பால்? சூப்பர். யூஎஸ் பர்சன். நான் வந்து மஞ்சள் நீர் தெளித்தல்னு சொல்லி ஒரு விளையாட்டு இருக்கு மேம். இது விளையாட்டு மட்டும் இல்லாமல் பழைய காலத்து மக்கள் வந்து சடங்காகவும் பண்ணுவாங்க. இது வந்து புதுசாக திருமணமானவங்க இல்லைன்னா வீடு புதுசாக கட்டியிருக்காங்க, இந்த மாதிரி பல விதமான சடங்குகள் விளையாடுவாங்க. இது வந்து தண்ணியில் வந்து மஞ்சள் கலந்து ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் மேலே தெளிப்பாங்க. இதனால வந்து விளையாட்டு மட்டும் இல்லாமல் அந்த மஞ்சளுக்கு வந்து தீய சக்தியெல்லாம் எல்லாத்துக்கும். இப்ப நீங்க யார் மேல பால் தெரிய போறீங்க? இப்போ நான் என்ன பார்க்க போகிறேன்னா இரட்டை மாட்டு பந்தயம். இரட்டை மாட்டு பந்தயம்னா அந்த காலத்தில் தமிழர்கள் வந்து மாடை வந்து தன்னோட வீட்டில் ஒரு ஆளாக தான் பார்த்தாங்க. அந்த பந்தயத்தில் வந்து இப்போ வந்து ஒரு மாடோட வயசை பொறுத்து அந்த ஒரு பந்தயம் மாதிரி வைப்பாங்க மேம். அந்த பந்தயத்தில் வந்து 2 மாடு இருக்கும். அந்த ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு இலக்கு வச்சுருப்பாங்க. அந்த இலக்கை வந்து இப்போ எப்படி சின்ன குழந்தைங்களுக்குலாம் பெரியவங்களுக்கு ரன்னிங் ரேஸ் வைக்கும்போது சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு இலக்கு, பெரியவங்களுக்கு ஒரு இலக்கு, அந்த மாதிரி பிரித்து வைக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து இந்த பந்தயத்தில் வந்து ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு இலக்கு வச்சுருப்பாங்க. அந்த இலக்கை ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. சூப்பர். இப்ப நீங்க பால் யார் இடத்துக்கு தெரிய போறீங்க? பக்கத்துல நான் வந்து பல்லாங்குழி பற்றி பேச போகிறேன். இது வந்து நம்ம தமிழகத்தில் வந்து பாரம்பரிய விளையாட்டு இருந்திருக்கு, முன்னாடி இப்பயும் இருக்குது. அதில் வந்து இது பல்லாங்குழின்னு விளையாடுறப்ப அது வந்து நம்ம கணக்கு சம்மந்தமானது. நம்ம மூணு யோசிச்சு விளையாண்டா தான் அதில் ஜெயிக்க முடியும், சும்மா ஜெயிக்க முடியாது. அடுத்தது
பக்கத்துல கொடுங்க பால் கொடுத்துருங்க. நான் பார்த்தா ஓட்டம் அதை பற்றி பேசுகிறாங்க. ஓட்டம்னா அந்த இப்போ ரன்னிங் ரேஸ் இருக்கிற மாதிரி தான் அது என்ன பொழுதுபோக்காக சிறுவர்கள் விளையாடுறது தான் போகலாம் கிராமத்தில். அதை வச்சுட்டு பரிசு பொங்கல் போட்டிக்கலாம் இப்ப ஏற்கனவே எல்லாருமே நிறைய நாட்டுப்புற விளையாட்டுகள் சொல்லிட்டீங்க. இந்த நாட்டுப்புற விளையாட்டுகள் வந்து கண்டிப்பா எங்களை விட நீங்க தான் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்க யங்ஸ்டர்ஸ், மனசும் உடம்பும் நல்லா இருக்கணும் அப்படின்னா கை கால் உதறி விளையாடுறது தான் ரொம்ப முக்கியம். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆக்டிவிட்டியே நம்ம வச்சோம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. ரொம்ப நன்றி எல்லாரும்.